ஓம் நமச்சிவாய. ஒன்ஸ் அகேன் கம்மிங் பேக் வித் அமர்நாத் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல். இன்றைய நாள் பலன்களை இன்றைக்கி பார்க்கலாம். பிரீஃபாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 4th செப்டம்பர் 2025 விஸ்வாச வருடம் ஆவணி மாதம் 19ஆம் நாள். இன்றைக்கி 6 மணி 1 நிமிடத்திற்கு சூரிய உதயம். இப்போ சூரிய உதயத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து மகர ராசியில் உத்திராடம் நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது இந்த நாள் துவங்குகிறது. கிரகங்களோட பிளேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா மகரத்தில் சந்திரன், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ராகு வந்து கும்பத்தில் வக்ரம், இயற்கை வக்ரம், சனி வந்து மீனத்தில் வக்ரம், அப்படியே பார்த்திங்கன்னா வந்து மிதுனத்தில் குரு, சுக்கிரன் வந்து கடகத்தில், சிம்மத்தில் 3 பிளானட் இருக்குது, புதன், சூரியன் மற்றும் கேது, செவ்வாய் வந்து வழக்கம் போல் கன்னி ராசியில் இருக்குது. இதுதான் இன்றைய பிளானட்ரி பொசிஷன். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அனைவருக்கும் ஜோதிடம், ஒரு சப்ஸ்கிரைபருக்கு ஒரு கேள்விக்கான பதில் வந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா, அதாவது உங்கள் பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் போட்டிங்கன்னா உங்களுடைய கேள்விக்கான பதில் கமெண்ட் பாக்ஸ்லையாவது இல்லை உங்களுக்கான தனிப்பதிவாகவே அனைவருக்கும் ஜோதிடம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பதிவிடப்படும். வீட்டுக்கு ஒரு மலம் வளர்ப்போம், வீட்டுக்கு ஒரு ஜோதிடரை உருவாக்கும். 1000 பதிவுகளுக்கு மேலே நம்ம போட்டிருக்கோம், அது உங்களுக்கே தெரியும். அந்த பதிவுகள் மூலமாக நீங்கள் வந்து பலன்கள் எடுக்கும் அளவிற்கு சிறப்பான விஷயங்களை நாம் சொல்லிகிட்ருக்கோம். சிறப்பான விஷயம் நாமளே சொல்லிக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களோட ஜாதகத்தில் எப்படி பிளானட் இருக்குது, தசா புத்தியில் என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் வரும், அதாவது என்ன மாதிரி ப்ரெடிக்ஷன், என்ன மாதிரி பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும்னு பதிவுகள் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு பிளானட்டுக்கும் தனித்தனியாக வந்து பதிவுகளை போட்டிருக்கோம். சனிக்கு, ராகுக்கு, அந்த மாதிரி. நீங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னாவே அந்த பிளேலிஸ்ட்டில் தனித்தனியான வீடியோ இருக்குது. பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தொடர்ந்து வீடியோ பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி 12 ராசிகளுக்கு ஒரு நிமிடத்தில் ஒரு ராசிக்கான பலன்கள். நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி சந்திரனை வச்சு தான் பலன்கள் வந்து தினப்பலன்கள் கூறப்படுகிறது. நிறைய ஜோதிடர் நிறைய விதமாக சொன்னாலும் நம்ம வந்து பாசிட்டிவ் ஆங்கிளில் வந்து ஒவ்வொரு நாளையும் அணுகிறதொட்டு உங்களுக்கு பாசிட்டிவாக என்னென்ன விஷயம் நடக்கும் அப்படின்றது தான் இந்த அமர்நாத் ஆஸ்ட்ரோவின் நோக்கம். பாசிட்டிவான பலன்கள் மட்டுமே இங்கே வந்து நம்ம சொல்லிகிட்ருக்கோம். நெகட்டிவான பலன்கள் வராதா, அப்போ சொல்ல மாட்டிங்களான்னு கேட்டிங்கன்னா, நெகட்டிவான பலன்கள் வந்ததுன்னா அதை நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படின்றத பற்றியும் நம்ம வீடியோவில் சொல்லுவோம். இப்போ போகலாம். மேஷ ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் 10ல் இருக்கும் பொழுது, அதாவது மகரத்தில் இருக்கும்பொழுது இந்த நாள் துவங்குறதுனால உங்களுக்கு தொழிலில் வந்து, அதாவது வேலையிலையாவது தொழிலையாவது அதிகமான வேலைப்பளு இருக்கும். ஏன்னா சந்திரனோட வீட்டில் ராசி அதிபதி வந்து மகரம், மகரத்தோட அதிபதி வந்து சனி வக்ரமாக இருக்கிறதோடு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். அதிகமான வேலை இருந்தாலும் அதற்கேற்ற பலன்கள் பின்னாளில் கிடைக்கும். உங்களோட 10வது வீட்டு அதிபதி வந்து சனி 12ல் வக்ரமாக இருக்கிறதும், செவ்வாய் வந்து உங்கள் ராசி அதிபதி பார்க்குறதும் அதற்கான காரணம். அதுலேருந்து எப்படி வெளில வரணும்னா, நீங்கள் நிறைய வேலை செஞ்சீங்கனாலும் அதற்குரிய பலன்கள் வந்து பின்னாடி வர நாளில் உங்களுக்கு கிடைக்கும். வீடு, நிலம் போன்றவற்றை நீங்கள் வாங்குகிற மாதிரியோ விற்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அது சம்மந்தமான விஷயங்கள் நல்ல விதமாக இருக்கும். அதற்கும் காரணம் சனி செவ்வாயோட மியூச்சுவல் ஆஸ்பெக்ட் மேஷராசிக்காரங்களுக்கு. ரிஷப ராசிக்கு பார்த்தீங்கன்னா 9வது இடத்துல வந்து சந்திரன் இருக்குது. பாக்கியஸ்தானம் வலுப்பெறுகிறது. உங்களுடைய ராசி அதிபதியை வந்து சந்திரன் வந்து சுக்கிரனையும் பார்க்கறத விட்டு இன்றைக்கி வந்து 3-9 பார்வைகள்னால உங்களுக்கு பாக்கியஸ்தானம் வலுப்பெறுகிறது. வீடு மூலமாகவும் உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாகவும் வெற்றிகள் கிடைக்கும், பலன்கள் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி சிறப்பாக நடக்கும். பார்ட்னர்ஷிப் தவிர வெளியூர்லேயோ எக்ஸ்போர்ட்டோ இம்போர்ட்டோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எல்லாம் லாபம் இன்றைக்கி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். ஏன்னா குரு வந்து 2ல் இருக்குது. அதை தவிர 9ல் சந்திரன் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா மிதுன ராசி. குரு வந்து திக்பலமாக ராசியில் இருக்கும் பொழுது 8ல் சந்திரன், சந்திராஷ்டமம் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். சந்திராஷ்டமம் இருந்தாலும் உங்களுக்கு சந்திரன் இருக்கிறது வந்து உத்திராடம் நட்சத்திரம், குருவோட நட்சத்திரம். குரு இல்லை, உத்திராடம் நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம். இன்றைக்கி என்ன ஒன்று மாறி மாறி வருது. 3ல் வந்து சூரியன் இருக்கிறாரு, உத்திராட நட்சத்திரத்தோட அதிபதி. அதனால் வந்து 3ல் இருக்கிறதோட்டு 8வது அதிபதியோட, அதாவது 8வது இடத்துல சந்திரன், அதோட அதிபதி வந்து 3ல் இருக்கிறதோட்டு விபரீத ராஜயோகமாக இது உங்களுக்கு செயல்படும். சந்திராஷ்டமமாக இருந்தாலும் வந்து விபரீத ராஜயோகம்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத வெற்றி கிடைக்கும், எதிர்பாராத அனுகூலமும் பண வரவு அதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. இது வந்து மிதுன ராசிக்கு. கடக ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களோட ராசி அதிபதியை 7லிருந்து உங்கள் ராசியை பார்க்குறது சிறப்பு. ராசியிலே வந்து சுக்கிரன் இருக்கிறதும் சிறப்பு. 11வது அதிபதி ராசி அதிபதியும் தொடர்பு இருக்கிறதுனால எந்த வேலையினாலும் உங்களுக்கு லாபமாக இருக்கும். வாழ்க்கை துணை மூலமாகவும் லாபமாக இருக்கும். ஏன்னா 7ல் சந்திரன் இருக்குது, அதற்கு சிறப்பானது. சுக்கிரனையும் சந்திரன் நேரடி பார்வையில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா சிம்மராசி. சிம்மராசிக்கு 8ல்
சனி மறைந்திருந்தாலும் வக்ரமாக இருந்தாலும் 6ல் சந்திரன் இருக்குது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ப்ரமோஷன் அது போன்ற விஷயங்கள் கிடைக்கும். அரசாங்க ஊழியர்களுக்கு வந்து சிறப்பான அப்ரிசியேஷன் இன்னைக்கு கிடைக்கும். ஏன்னா சந்திரன் வந்து 6ல் இருக்குது. உங்களுடைய சந்திரன் 6ல் இருக்கிறது மட்டும் கிடையாது, அதுக்கு சந்திரனுக்கு வீடு கொடுத்த சனி வந்து 8ல் மறைஞ்சிருக்கிறது சிறப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசி. கன்னி ராசியிலேயே வந்து செவ்வாய் இருக்கிறது ரொம்ப நாளாக இருந்துட்டு இருந்தாலும் 5ல் சந்திரன் இருக்கிறதோடு உங்களுடைய ராசி அதிபதி 12ல் இருக்கிறதோட்டும் உங்களுடைய குழந்தைகள் வந்து வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான ப்ராசஸில் இருந்தால் அவங்களுக்கு அதற்கான அப்ரூவல் கிடைக்கும். அதை தவிர வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு சீட்டு வேணும், இல்லை வேறு ஏதாவது காலேஜில் சீட் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து தள்ளி போனாலும் இன்றைக்கி வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா 4ல் சந்திரன் இருக்கிறதும் உங்கள் ராசி அதிபதி 10ல் இருக்கிறதும் தொழில் ஸ்தானம் வளம் பெற்று ஜீவனஸ்தானம் வளம் பெற்று உங்களுக்கு சரியான விஷயத்தில் நல்ல விதமான பலன்கள் இன்றைக்கி கிடைக்கும். சரியான விஷயம் என்னென்னா உங்களுடைய வேலை சம்பந்தமான விஷயத்தில் நல்ல விதமான முன்னேற்றம் கிடைக்கும். வேலை மட்டும் கிடையாது, வீடு நிலம் வாங்குகிற மாதிரி இருந்தால் அதற்குரிய சாத்தியக்கூறுகள் இன்றைக்கி அமையும். அடுத்து விருச்சிக ராசிக்கு 3ல் சந்திரன் இருக்கிறது வந்து சிறப்பான யோகம். ஏன்னா வந்து உங்களுடைய பாதகாதிபதி 3ல் மறையிறது வந்து சிறப்பு. 9ல் சுக்கிரனை பார்க்குறது அதை விட சிறப்பு. அதனால் வந்து சிறிய தூர பிரயாணம் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் பல கிடைக்கும். புதுசாக வேலை முயற்சி செய்கிறவங்களுக்கு விருச்சிக ராசிக்கு இன்றைக்கி வந்து சேரும். ஏன்னா 10ல் வந்து சூரியன் இருக்கிறதும் 3ல் வந்து சந்திரன் இருக்கிறதும் இதற்கான சாத்தியக்கூறுகளை அமைச்சு கொடுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா தனுசு ராசியை குரு வந்து 7லேருந்து பார்க்குறதும் 2ல் சந்திரன் இருக்கிறதும் சிறப்பான யோகம். பணம் சம்மந்தமான விஷயங்களில் வந்து நீங்கள் இன்றைக்கி ஜாக்கிரதையாக கையாண்டிங்கன்னா பெரிய அளவில் லாபம் கிடைக்கும். தொழிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் வேறு எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனாலும் சரி, சிறப்பான பலன்கள் இன்றைக்கி தனுசு ராசிக்கு பண வரவு மட்டுமல்ல, பணம் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாகவும் கிடைக்கும். ஏன்னா வந்து 12வது அதிபதி 10ல் இருக்குது, அதை தவிர 2ல் சந்திரன் இருக்குது. அடுத்து மகர ராசிக்கு வந்து சந்திரன் இருக்கிறது ஒரு பலமாக இருந்தாலும் ராசி அதிபதி 3ல் இருக்குது சிறப்பு. 3லேருந்து செவ்வாயை பார்க்குறது அதை விட சிறப்பு. ஏன்னா 4வது வீட்டு அதிபதியும் 11வது வீட்டு அதிபதியும் 9ல் இருந்து இருக்கிறதுனால பணபரம் போன்ற விஷயங்கள் இன்றைக்கி பண வரவு சம்பந்தமாக, இல்லை பணத்தை வந்து நீங்கள் வச்சு என்ன மாதிரி தொழில் பண்ணலாம், இல்லை என்ன மாதிரி வந்து அதை யூஸ் பண்ணி டெவலப் பண்ணலாம் அப்படின்றத வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணிங்கன்னா நல்ல விதமாக பிளான் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணி லாபத்தை சம்பாதிப்பீங்க. அடுத்து கும்பராசிக்கு 7ல் சனி இருந்தாலும் உங்களுக்கு சனி 2ல் இருக்கிறதும் 12ல் சந்திரன் இருக்கிறதும் 2-12 தொடர்புனால வந்து உங்களுக்கு வந்து குடும்பத்தில் வந்து சின்ன பிரச்சனை இருந்தாலும் இன்றைய நாள் முடிவில் வந்து அந்த பிரச்சனை வந்து சுமூகமாக அடையும். ஏன்னா 6வது அதிபதி 12ல் இருக்கிறதுனால அதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் கவனமாக கையாண்டிங்கன்னா சிறப்பான வெற்றி பெறலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மீனராசிக்கு வந்து சந்திரன் 11ல் இருக்கிறது லாபமாக இருந்தாலும் மீனத்தோட அதிபதி 4ல் இருக்கிறது சிறப்பு. 4லேருந்து உங்களுடைய மகரத்தில் இருக்கிற சந்திரன் வந்து 11ம் 4ம் தொடர்பு பெற்றதுனால வீடு நிலம் போன்றவற்றினால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக லாபம் கிடைக்கும். 7ல் செவ்வாய் பார்க்குறத விட்டு உங்களுடைய சந்திரனால் செவ்வாய் வந்து 7லையும் சந்திரன் 11லையும் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பலவிதமான முன்னேற்றங்கள் கிடைக்கும். எந்த மாதிரி கிடைக்கிறீங்கன்னா, வெளியூர் வெளிநாடு தொடர்பில் நீங்கள் வேலையோ இல்லை தொழிலோ செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கும். இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்வியோ இல்லை டவுட்டோ இருந்ததுன்னா நீங்கள் போட்டிங்கன்னா அதற்கான பதில் வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயும் உங்களுக்கு 24 மணி நேரத்துக்குள் உங்களுக்கு வந்து சேரும். அனைத்து ராசியினரும் சிறப்பாக வாழ அமர்நாத் ஆஸ்ட்ரோ வாழ்த்துக்கிறது. வாழ்க வளமுடன் என்று சொல்லி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.